கிறிஸ்தவங்களாக வந்தவங்களுக்கு நாட்கள் அமாவாசை இந்த மாதிரி பாரம்பரியங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கான். கலாத்தியர் 4:10 நாட்களையும் வருஷங்களையும் மாதங்களையும் பார்க்கிறீர்களே, உங்களுக்காக நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 2:19-20 அவைகள்லாம் உலக வழிபாடுகள் உலக பாரம்பரியங்களே பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று பவுல் சொல்கிறான். நீங்கள் உலகத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்ததுனாலும் உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் மறிச்சிட்டீங்க அப்படின்னு போட்டு இவைகள்லாம் சரீரத்தை பேணுவதற்கே ஒழிய வேறு ஒன்றிலும் பிரயோஜனப்படாதுன்னு அங்கே முடியுது. அதாவது காலையில் எந்திரிக்க, குளிக்க வைக்க, சரீர பேணுவதற்கு சரீர காரியங்களுக்கு வாக்கிங் போகிற மாதிரி, யோகா பண்ணுற மாதிரி, தியானம் பண்ணுற மாதிரி சரீர முயற்சிக்கு சில காரியங்கள் பயன்படுமே தவிர ஆவிக்குரிய வகையில் ஆன்மீக வகையில் தேவ ஆசீர்வாதத்துக்கு எந்த வகையிலும் பொருந்தாது. அப்படின்னா தான் ஏசு சொல்லியிருப்பார். ஏசு எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு. யோவான் 15:15 இனிமேல் உங்களை சிநேகிதர்ன்னு நான் சொல்கிறேன், ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். எஜமான் செய்வதெல்லாம் ஊழியக்காரன் அறிய மாட்டான். நான் என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன், அதனால் உங்களை சிநேகிதர்ன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் சொன்னவர் இந்த அமாவாசை ஜபம் இருந்தால் சொல்லியிருப்பார், பௌர்ணமி ஜபம் இருந்தால் சொல்லியிருப்பார். ஆகவே இயேசு சொல்லாததை, அப்போஸ்தலர்கள் சொல்லாததை, ஆதி அப்போஸ்தல 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தல ஊழியத்தில், கிறிஸ்தவ ஊழியத்தில் கடைபிடிக்காத ஒன்றை இன்றைக்கி சொல்லிக்கிட்டு திரியிறான்னா, இயேசுவின் பேரால் இயேசுவின் நாமத்தை தரித்து சொல்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் பிசாசின் ஊழியர்களே தவிர வேறு அல்ல என்பது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இவைகள்லாம் ஆண்டவர் அன்னைக்கே மத்தேயு 15:9 மனசுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லிட்டான்னு அந்த யூதர்களுக்கு அந்த யூத பழைய ஏற்பாட்டையே சொல்லி அவங்கள புரிய வைக்கிற ஒரு நிலைமை. அதில் 6ஆம் வசனத்தில் உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வர்றீங்கன்னு குற்றம் சாட்டுறார். அதனால் மனித பாரம்பரியங்கள், உலக காரியங்கள் ஏன் என்ன எதுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கா, ஏசு சொல்லியிருக்காருன்னு எந்த புரிதலும் எந்த கேள்வியும் இல்லாமல் பாஸ்டர் சொன்னால் சரிதான் சொல்லி அவன் என்ன சொன்னாலும் சரிதான்னு, எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, கிரு 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 சுற்றுனா சுற்று, காசை கொடுனா காசை கொடு, அப்படியே போனா அப்போ இப்படி ஒரு தற்கொலைகளைப் போல, பொம்மைகளைப் போல மக்களை ஆட்டி படைக்கிற ஒரு அவல நிலைமை இன்றைக்கி ஏகப்பட்ட அளவில் நிரம்பியிருக்கு. சகோதரர்களே சகோதரிகளே ஊழியக்காரர்களே தெரிஞ்சுக்க, இப்படி ஒரு பொழப்பு தேவையான்னு கேட்குறேன். இயேசு சொல்லாத ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றி அவங்க அறியாமையை பயன்படுத்தி காசு வாங்கி பிழைக்கிற ஒரு பொழப்பு தேவையா?